ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஹீட்ரு பைப்லைன் ப்ரொவிஷன் இல்லாத இடத்துல எப்படி ஹீட்ரு பைப்லைன் எடுத்து எப்படி ஹீட்டர் மாட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே சிபிவிசி மெட்டீரியல். எதனால் இதில் சிபிவிசி பைப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிபிவிசி பைப் தான் ஹாட் வாட்டர், அதாவது சுடுதண்ணி வரத்துக்கு உகந்த பைப். இந்த இடத்துல நாம் முதல்ல இருந்த நார்மல் வாட்டர் வர மாதிரியே ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அதிலிருந்து நம்ம ஒரு ஷவர் வச்சு ஷவர்லேருந்து ஹீட்டருக்கு தண்ணீர் எப்படி எடுக்க வேண்டும், ஹீட்டர்லேருந்து தண்ணீர் கீழே வரத்துக்கு என்ன பைப்லைன் போடணும், அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுறோம். டீ எதுக்காகன்னா, அந்த டீலேருந்து அதாவது ஹீட்டருக்கு நார்மல் வாட்டர் போகிற பைப்லைனுக்காக போடுறோம். அந்த டீக்கு மேலே உள்ள லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவருக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இடையில ஒரு ஷவர் வால்வு போடுறோம். ஏற்கனவே இங்கே இருக்க பழைய வால்வு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம பிவிசி ஷவர் வால்வு ஒன்று அங்கே போடுறோம். ஒன்ஸ் நீங்கள் பைப்பு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆடாமல் இருக்கிறதுக்காக ட்ரில் பண்ணி கிளாம்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் அது கரெக்டாக மிடில் வந்து ஷவர் வால்வு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அங்கே இருக்க கன்சிலில் இருக்க ஷவர் வால்வு பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்டில் எல்லாமே காணாமல் போச்சு, அது எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஓப்பனில் பிவிசி ஷவர் வால்வு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷவருக்கான ப்ரொவிஷன். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம மேலே கொடுக்கணும், ஷவருக்கான ப்ரொவிஷன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஷவர் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹீட்டருக்கு இன்லெட் ஆகிற, அதாவது நார்மல் வாட்டர் அந்த பைப்லைன் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி டீ போட்டு அங்கே எல்போ ஒன்று தூக்கி விட்டுருக்கேன். ஸோ அதிலிருந்து ஹீட்டருக்கு ஆகிற நார்மல் வாட்டர் கனெக்ஷன் பைப்லைன் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ அதனால் ட்ரில் பண்ணி கிளாம்ப் பண்ணிக்கங்க. இந்த ஹீட்டர் பைப்லைன் ஒர்க்கு நீங்களே கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும். எல்போ பிராஸ் டீ, ஷவர் வால்வு, ஸோ அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான சிபிவிசி பேஸ்ட்டு, சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்களே கூட பண்ணலாம். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஹீட்டர்லேருந்து அவுட் ஆகிற பைப், அதாவது ஹீட்டருக்கு ஆகிற பைப் நார்மல் வாட்ரு அடிச்சிட்டோம். அதுலேருந்து ஹீட்டர்லேருந்து ஆகி ஹாட் வாட்டர் அவுட் ஆகிற பைப், அந்த பைப்லைன் இப்போ அடிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கிளாம்ப் பண்ணி ட்ரில் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுக்குறோம். ஹாட் வாட்டர் வரதுக்கான டேப் ப்ரொவிஷன் கொடுக்குறோம். இதுக்காக ஒரு நார்மல் எல்போ அப்புறம் பிராஸ் எல்போ போட்டு அந்த லைனை நம்ம ஒட்டி முடிச்சிடுறோம். ஸோ ஹீட்டருக்கான வேலை இதோட முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஷவர் மாட்ட போகிறோம். ஸோ ஷவரோட இதை ஹேண்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் டூம் மாட்ட போகிறோம். ஸோ இது மட்டும் அவங்க கிளைண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சிபியில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹீட்டர் லைன் எடுக்கிறதுக்காக கேசிங் பைப் போடுறோம். பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு வந்தது. ஹீட்டருக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெவி ஒயராக போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தெர்மோஸ்டாட் இருக்கிறதுனால ஹீட்டர் ஆன் பண்ணும்போது 1000 to 1500 வாட்ஸ் வரும். ஸோ இதுக்கு 15 amps சாக்கெட் நீங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. ஸோ ஹீட்டர் ட்ரில் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்து ஹீட்டர் மாட்ட போகிறோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம 2 கனெக்ஷன் ஹோஸ் மாட்டுறோம். ஒன்று வாட்டர் ஆகிற கனெக்ஷன் ஹோஸு, இன்னொன்று ஹீட்டர்லேருந்து ஹாட் வாட்டர் அவுட் ஆகிற கனெக்ஷன் ஹோஸு. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எது எது அவுட்டுன்னு தெரியாமல். அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது வாட்டர் நார்மல் வாட்டர், ரெட் கலரில் இருக்கிறது ஹாட் வாட்டர், அது வந்து அவுட் ஆகிற வாட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேப் மாட்டியாச்சு, ஷவர் மாட்டியாச்சு, ஹீட்டர் மாட்டியாச்சு. ஒர்க் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.